வணக்கம். நாட்றாம்பள்ளி பகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். அதில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி பேருந்து நிலையத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற வேட்பாளர் நல்லதம்பி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற வேட்பாளர் கவிதா தண்டபாணியை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் முக்கியமான ஒன்றான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்தலில் வெற்றி பெற்றால் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். மேலும் 1 முதல் 5வது வகுப்பு பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தினை செயல்படுத்தி உள்ளோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 8வது வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். மேலும் 8000 ரூபாய் கொண்ட கூப்பன் வழங்கப்படும். அதில் உங்களுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். மேலும் அஇஅதிமுக பிரச்சாரம் செய்து வரும்பொழுது திமுக ஆட்சியில் பள்ளி பயில்பவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் கல்லூரியில் பயிலும் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது என்று கூறினார். இந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளராக களமிறங்கும் திருப்பத்தூர் சட்டமன்ற வேட்பாளர் நல்லதம்பியையும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கவிதா தண்டபாணியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை முதல்வர்களுடைய மகனாகவும் முன்னாள் முதல்வர் பேரனாகவும் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார், ஒளிப்பதிவாளர் ரகுநாதனுடன் தமிழ்நாடு டுடே. அவங்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் சென்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்தீங்க. இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு ஏற்பாடு செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? சென்ற முறை வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்களா? செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நான் தொடர்ந்து 2 நாளா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்கேன். நானும் ஒரு வேட்பாளர், நானும் ஒரு தொகுதியில் நிக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? இதுவரைக்கும் தொகுதிக்கே நான் போல, நான் போய் எனக்கு ஓட்டு கேட்கவே இல்லை. செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.